இஸ்ரேலின் அரான் நகரத்தில் ஈரான் ஏவுகணை தாக்கியதில் அடுக்குமாடி குடியிருப்பு சேதம். 75 பேர் காயத்துடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளே வேறு யாராவது சிக்கியிருக்கிறார்களா என ட்ரோன் மூலம் ஆய்வு. ஹோர்முஸ் நீரிணை முழுவதுமாக திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு விதித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். உலகில் முக்கிய வணிக வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும். ஈரான் அரசுக்கு ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட 22 நாடுகள் கூட்டாக கோரிக்கை. வளைகுடா பகுதியில் பயணிகள் கப்பல்களுக்கு குறிவைக்கப்படுகிறதா? அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு டேங்கர் கப்பலுக்கும் 17 கோடி ரூபாய் கட்டணம் வசூலிக்க ஈரான் திட்டம். ஹோர்முஸ் நீரிணையை கடக்க நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஒரு லட்சம் டன் கச்சா எண்ணெயுடன் சென்னை வந்தது ரஷ்ய கப்பல். மேலும் ஒரு கப்பல் நாளை மறுநாள் வரவுள்ளதாக துறைமுக அதிகாரிகள் தகவல். இந்திய எல்பிஜி கப்பலுக்கு உதவிய ஈரான் அரசு. ஈரான் கடற்படையின் வழிகாட்டுதலுடன் இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தகவல். ஜெருசலேமில் இஸ்லாமிய, கிறிஸ்தவ, யூத புனித தலங்களுக்கு அருகே தாக்குதல். இதுவே ஈரானின் உண்மையான முகம் என இஸ்ரேல் கண்டனம். இஸ்ரேல் மீது மீண்டும் கொத்துகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய ஈரான். பழையர் பள்ளிகள் உள்ளிட்ட இடங்களில் குண்டுகள் விழுந்ததில் பலர் காயமடைந்ததாக தகவல். இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா, பிரிட்டன் கூட்டு ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்த ஈரான் முயற்சி. 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணையை ஏவி உலக நாடுகளுக்கு மிரட்டல். லெபனான் எல்லை அருகே படைகளை குவிக்கும் இஸ்ரேல் ராணுவம். ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் மீது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தும் திட்டம் என தகவல். ஈராக்கின் பாக்தாத் உளவுத்துறை தலைமை அலுவலகம் மீது குண்டுவீசி தாக்குதல். உள்நாட்டு பிரிவினை அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக தகவல். போருக்கு இடையில் ஈரானில் பிறந்த புத்தாண்டு. ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பொருளாதாரத்தை மீட்போம் என உயர் தலைவர் முஜ்தபா வாழ்த்துச் செய்தி. மாநிலங்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் ஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக உயர்த்த மத்திய அரசு முடிவு. மேற்காசிய போரால் குறைக்கப்பட்ட நிலையில் வரும் 23ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தகவல். மேற்காசிய போரால் நாடு எதிர்கொள்ளவிருக்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. 5 மாநில தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல், டீசல் விலை உயர்த்த மத்திய அரசு திட்டம் எனவும் ராகுல் காந்தி விமர்சனம். புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் கூட்டணியில் இன்று வரை நீடிக்கிறது இழுபறி. வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடியும் சூழலில் தொகுதி உடன்பாடு ஏற்படாததால் கட்சியினர் குழப்பம். புதுச்சேரி மாநிலத்தில் திமுக தனித்து போட்டியா?
கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் திமுக நிர்வாகிகள் இன்று அவசர ஆலோசனை. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் சிக்கல். 7 மணி நேரம் கடந்து இரவிலும் ஆலோசித்த சிபிஎம் நிர்வாகிகள். திமுக கூட்டணியில் இந்த முறை 7 தொகுதிகள் கேட்க சிபிஎம் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. 6 தொகுதிகளுக்கு குறைவாக ஒதுக்கினால் தனித்து போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்குவதால் வழி இருக்கிறது. புரிதல் இருப்பதால் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வை எட்ட உள்ளோம் என்றும் புதிய தலைமுறைக்கு திருமாவளவன் பேட்டி. கூட்டணி வலிமையாக இருப்பதன் மூலம்தான் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த முடியும் என்கிற அந்த புரிதலும் இருக்கிற காரணத்தால் நாங்கள் பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வை எட்ட இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அதில் வலியும் உண்டு, அதே நேரத்தில் வலிமையும் உண்டு. போயஸ் கார்டனை தேடி வந்த நிலை மாறி டெல்லியை தேடிச் செல்லும் நிலையில் உள்ளது அதிமுக. எடப்பாடி கே. பழனிசாமியை கிள்ளுக்கீரையாக பாஜக பயன்படுத்துவது கவலைக்குரியது என திருமாவளவன் கருத்து. போயஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி இன்றைக்கு டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருப்பது ஒரு கிள்ளுக்கீரையாக நடத்துகிறதோ என்கிற எண்ணம் பொதுவெளியில் உருவாகி இருக்கிறது. தேர்தல் உத்தியை வகுக்கவே டெல்லி சென்றதாக டிடிவி தினகரன் விளக்கம். பீகார் உத்தியை தமிழகத்திலும் கையாள்வோம் என்றும் அமித்ஷாவை சந்தித்த பின் பேட்டி. இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளில் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த தேர்தல்களில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். டெல்லிக்கு நாங்கள் வந்தாலே பயப்படுகிறார் ஸ்டாலின். டெல்லியை காட்டி திமுகவால் இனி ஏமாற்ற முடியாது என்றும் டிடிவி தினகரன் திட்டவட்டம். நாளை தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தினமும் 4 அல்லது 5 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தரப்பு. ஊசுடு தொகுதியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் கட்சி துண்டுகளை கழற்றி வீசியும் உறுப்பினர் அட்டையை எரித்தும் போராட்டம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தவிக வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிடுகிறார் விஜய். வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணியில் பொதுச் செயலர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் தீவிரம். ராமநாதபுரம் அருகே பரப்புரையில் குழந்தைகளை ஈடுபடுத்தியதாக புகார். தவிக மாவட்ட செயலர் மீது போலீசார் வழக்கு பதிவு. அரியலூரில் சிமெண்ட் ஆலை சுரங்கங்களை முறைப்படி மூட வலியுறுத்தல். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த வேண்டும் என மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்வில் கோரிக்கைகளை முன்வைத்த வாக்காளர்கள். சிமெண்ட் ஃபேக்டரிஸ் அவங்க என்ன டெப்த் கேட்குற ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதை எடுத்துட்டு ப்ராப்பராக ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் பயம் இல்லாமல் இந்த ஊரில் வசிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். ஒரு கங்கை கொண்ட சோழபுரமா இருக்கட்டும், கலியபெருமாள் கோவிலா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற மாவட்ட மக்கள் அரியலூருக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேற திட்டமா? ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் சரத்குமார்.
தமிழக மக்கள் நடிகர்களுக்கு அதீத அந்தஸ்தை வழங்குகின்றனர். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. கேரளத்தில் சூடுபிடிக்கும் தேர்தல் அரசியல் களம். வேட்புமனு தாக்கல் செய்ய அரசியல் கட்சியினரிடையே போட்டா போட்டி. ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவின் பி டீம் போன்று செயல்படுவதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் விமர்சனம். திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியதால் மட்டும் மக்கள் பாஜகவின் பக்கம் இருப்பதாக அர்த்தமில்லை எனவும் கருத்து. பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே மறைமுக புரிதல் இருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. காங்கிரஸை பாஜகவின் பி டீம் என பினராயி விஜயன் விமர்சித்திருந்த நிலையில் கே.சி. வேணுகோபால் பதிலடி. மேற்கு வங்க மாநில ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து பேசிய முதல்வர் மம்தா பானர்ஜி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம் கட்சி எம்எல்ஏக்கள் 6 பேர் சஸ்பெண்ட். மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த விவகாரத்தில் நவீன் பட்நாயக் நடவடிக்கை. ஆண்டிப்பட்டி சந்தையில் சின்ன வெங்காயத்தின் விலை கடுமையாக சரிவு. 1 கிலோ 6 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போவதால் விவசாயிகள் ஏமாற்றம். விடுமுறை தினத்தை ஒட்டி களை கட்டிய சென்னை காசிமேடு மீன் சந்தை. வரத்து அதிகரிப்பால் மீன்கள் விலை குறைந்து விற்பனை. பஞ்சாபில் வீட்டின் மொட்டை மாடியில் 15 அடி உயரத்துக்கு சுதந்திர தேவி சிலை நிறுவிய தொழிலதிபர். மறைந்த பாடகர் சித்து மூஸ்வாலாவின் நினைவாக அமைப்பு. கியூபாவில் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு. மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பெரும் சிரமத்திற்கு உள்ளான மக்கள்.